எல்லாரும் வாய்களை திறந்து தேவ சமூகத்தை நாம் துதிப்போம். பரிசுத்தரே தினந்தோறும் இதை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம். கர்த்தாவே எங்கள் பலனே எங்கள் நம்பிக்கை எங்கள் நம்புகிறமே தேவ சமூகத்தை துதிப்போம். பரிசுத்தமானவரே எங்கள் அழைக்கிறமே நம்பிக்கை நம்புகிறமே பரலோக ராஜாவே எங்கள் ஜீவாதிபதி நன்மைகளின் ஆயனரே கர்த்தர் நித்தமில்லை எங்களை சீர்பிடித்து எங்கள் ஒப்பற்ற தெய்வமே தேனிலும் மதுரமானவரே இடைவிடாது நடத்துகிறவரே வார்த்தையை கொண்டு எங்களுக்கு பலனடைய செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே கர்த்தரே தேவாதி தேவனே அதிசயங்களை உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே கர்த்தாவே கர்த்தரே எங்களை ஆசீர்வதிக்கிற வந்தவர் எங்களுக்காக பிரதிபிக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அரணி அரணி கோட்டையே எங்கள் தஞ்சமே எங்கள் ஆறுதலே நித்தம் இடைவிட்டுகிறவரே எங்களோடு கூட நம்பிக்கையின் தூரமே பரலோக ராஜாவே ஜெயம் கொடுக்கிற தேவனே எங்கள் ஆவியானவரே ஒருவராய் நம்பி வந்தவர்களுக்கு நீர் ஆறுதலே. இந்த காலை பொழுதிலே காலை வேளையிலே தேவனுடைய சமூகத்தை வைத்து தேவன் வந்திருக்கிற பாக்கியத்துக்காக ஜெயக்குமா அன்றைய சமூகத்திலே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே அன்பின் பரலோக பிதாவே மீண்டும் ஒரு விஷயம் இந்த புதிய நாளின் காலை வேளையிலே தேவனாய கர்த்தரின் சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. தினத்தோடு எங்களை நடத்துகிற தேவன் இந்த கால வேளையிலும் நீரே ஆபத்து காலத்திலே அனுகூலமான அரணான கோட்டையா இருந்து எங்களை விடுவித்து காத்து நடத்துகிறவர். இந்த காலை பொழுதிலே ஜோதிகளின் தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நன்மையான ஈவுகளினாலே எங்களை திருப்தி ஆக்குகிறவர். நன்மையான எந்த ஈவும் உன்னதத்தில் இருந்து பரத்தில் இருந்து எங்களுக்கு இறக்கி வருகிறவர். அந்த பரத்தையே இந்த காலை வெளியில இந்த காணொளி மூலமாக கர்த்தர் ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் தப்பனே சமூகத்தில் கொண்டு வருகிறோம். யாவரையும் இந்த நாளிலே அவர்களை ஆட்சி தேற்று அவருடைய வார்த்தை இன்னும் ஒரு விஷயம் இந்த நாளிலே அவர்களை உயிர்ப்பிக்க பலப்படுத்த எல்லாவற்றையுடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். இயேசு நாமத்தினாலே காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து இந்த நேரங்களிலே ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய சமூகத்தை கட்டி செல்வோம். இயேசுவே நம் சந்தான், இயேசுவே நம் சந்தான், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் அழைத்திருக்கிற பாடலை பாடுவோம். சேர்ந்து பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம்.
நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகாரம் செய்திடுவார். இயேசு அதிகாரம் செய்திடுவார். இயேசு அதிகாரம் செய்திடுவார். இயேசு அதிகாரம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகளாக எப்போதும் மகிழ்ந்து இயேசுவின் பிள்ளைகளே இனிமேல் காண மாட்டோம் சேர்ந்து என்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார். கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்வார். எனக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். நீ சும்மா இருப்பாயா? கர்த்தர் யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்களா? நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இன்று அதிசயம் செய்கிற கர்த்தர், அதிசயங்களை காண செய்கிற தேவன், ஒரு கூடாரங்களை அதிசயங்களை காண செய்கிறவர். அதிசயம் செய்திடுவார். ஏழை நினைத்து கலங்காமல் நாம் எப்போதும் ஸ்தோத்திரிப்போம். எதை நினைத்தும்
ஸ்தோத்தரிப்போம், நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம், நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்பே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். Rejoice in the Lord always. Again I say rejoice. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்ட பிரகாரமாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். Rejoice in the Lord always. Again I say rejoice. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பங்களை அவரிடத்தில் தெரிவிங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். ஆமென். Yes Lord, thank you Jesus, glory to God. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக பரிதவிக்கிறது. மேல்வரும் கண்காணியிடத்திலே திருப்பின கர்த்தர் எங்களை கண்காணித்து வருகிறேன். பரிதவிக்கிறேன் எங்களுக்காக பரிதவிக்கிற பிரதான ஆசாரியர் தொய்ந்து போகாதபடி சொர்ந்து போகாதபடி எங்களை நடத்துகிற கர்த்தாவே, இந்த காலங்களில் எங்களை சோதனையாக நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் இந்த நாளிலையும் கடந்து வருவோம். மும்பையில் நாம் ஜெபித்தது போல நல்ல மழையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஏற்ற நீர்பிடிப்பு ஏரிகளாக 7 ஏரிகள்ல எல்லா மழை தண்ணீரும் பிடிக்கப்படும்படியாக நாம் பாரப்பட்டுக் கொள்வோம். அல்லேலூயா. மழை விழுகிறது. ஏற்ற பகுதியில் மழை விழ வேண்டும். அதற்காக நீங்கள் செபிங்கள். அநேக பிரதேசங்கள்ல வயல்வெளி, நீர்பிடிப்பு, குளங்கள், ஏரிகள், டேம் எல்லாமே நிரப்பப்பட வேண்டியதா இருக்கிறது. இது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், மனுஷனால் கொடுக்கிறது அல்ல. தேசத்தை நல்ல விளைச்சலை வரும் வருஷங்கள்ல தேவன் தரும்படியாக தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவன் பரிதவிக்கிறவராகவே இருக்கிறார். மனிதன் மேலே தேவனுக்கு ஒரு பெரிய ஒரு பரிதவிப்பு இருக்கிறது. அவருடைய சாயலாக ரூபமாக உருவாக்கப்பட்ட மனிதன் மேல தேவனுடைய ஒரு பரிதவிப்பு இருக்கிறது. பரிதவிப்பு என்றால்
பெரிய ஒரு இரக்கம் அவர் நம்ம மேல இருக்கிறது. பரிதபிக்கிற கர்த்தர் நம்முடைய தேவன். மனுக்குலத்திற்காக பரிதபிக்கிற கர்த்தர். ஒரு இரக்க உணர்வு உள்ள தேவன். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் sympathize, அனுதாபப்படுகிற தேவன். அல்லேலூயா. sympathize, sympathy, sympathize. அல்லேலூயா. அனுதாபப்படுகிற தேவன். இரக்க உணர்வு உள்ள தேவன். நம்முடைய தேவன் பரிதபிக்கிறவன். கோழிதன் குஞ்சுகளை கூட்டிச் சேர்க்கிற வண்ணமாக கூட்டிச் சேர்க்கிறவன். கோழிதன் குஞ்சுகளை தன் சிறகுகளை கூட்டி அணைக்கிறது போல கூட்டி சேர்க்கிறது. பரிதபிக்கிறதை மத்தேயு சுவிசேஷம் எடுத்து வாசிக்கலாம். இருபத்தி 3ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எருசலேமே, 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 தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளை கூட்டிச் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்து மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. தேவனுடைய மனது எப்படிப்பட்டது? ஆங்கிலத்தில் அதை வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37ஐ வாசிக்கலாம். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து என்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளிலே கூட்டிச் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ many times என் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. படிக்கலாம். ஓ ஜெருசலேம், ஜெருசலேம், the one who heals the prophets and stones those who are sent to her. How often I wanted to gather your children together, as a cat gathers her chicks under her wings, but you were not willing. Hallelujah. மனதுள்ளதாக இருந்தேன். Hallelujah. I wanted. உனக்கு நான் எவ்வளவோ அதனுடைய I wanted to gather your children. Hallelujah. இன்னொரு விஷயத்தை வாசிக்கலாம். Oh Jerusalem, Jerusalem, the one who heals the prophets and stones those who are sent to her. How often I wanted to gather your children together. I often. I wanted. அது முன்னால வாசிங்க. How often. How often. Hallelujah. Hallelujah. ஒரு பரிதவிப்பு. How often. I wanted to gather. I want to. I wanted to gather your children together. ஒரு பரிதவிப்பு. How often I wanted together. கூட்டி சேர்க்கிறதற்கு எத்தனை தரமோ உன்னை கூட்டி சேர்க்கிறதற்கு மனதுள்ளதாக இருக்கு. எருசலேம் மகாராஜாவின் நகரம். எருசலேம் தேவன் நேசித்த பட்டணம். உன்னை
உன்னை மறந்தால் வலதுகை தொழிலை மறப்பதாக. அவ்வளவாக அதை நேசித்த தேவன். சங்கீத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். எருசலேமை குறித்து சங்கீதம் 120 வாசிக்கலாம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால், எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 120. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் உன் வலதுகை தொழிலை மறப்பதாக. எடுத்து சங்கீதம் 137 அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 137 5, 6 வசனங்களை வாசிக்கலாம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமல், நான் உன்னை நினையாமல் எருசலேமே என் முக்கியமான எருசலேமை என் முக்கியமான பங்குகளிலும் அதிகமாக எண்ணாமல் போனான். அதிகமாக எண்ணாமல் போனான். என் நாவு என் மேல் வாயோடு என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. எருசலேமை அவ்வளவு நேசித்தது. எருசலேமே, எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமல் எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாய் எண்ணாமல் போனால் என் நாவு என் மேல் நாவோடு என் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ளும். தேவன் நேசித்த எருசலேம் குடிகள் அந்த பட்டணத்தை அவ்வளவாக தேவன் பரிதவித்தார். அந்த எருசலேமுக்காக தேவனுடைய ஜனத்தை இந்த நாட்களில் நம்மை கூட அவர் பரிதவிக்கிறவராக, நமக்கும் கூட ஒரு கண்காணியாக மேய்ப்பராக இருக்கிறார். இரு திறத்தாரையும் உண்டாக்கி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு சத்தியத்திலே பார்த்தால் நமக்கு எந்த வேற்றுமையும் இல்லை. எபேசியர்கள் 20 வாசித்தால் ஒன்றும் நமக்கு வேற்றுமை இல்லை. 2:13 வாசிக்கிறோம். 12வது வசனத்திலிருந்து அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலை காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் உலகத்தில் தேவனற்றவளாக இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே தேவனற்றவளாக இருந்தோம். நாம் கூட அந்நியர்களாக புறஜாதிகளாக இருந்தோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒவ்வொருவரும் பிறந்ததில் இருந்து மறுபடி பிறக்காதபடி இருந்த ஒவ்வொருவனுக்கும் நாம் தேவனற்றவர்களாக இருந்தோம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி அவரே நம்முடைய சமாதான காரணராய், அவரே நமக்கு சமாதான காரணராய் இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையை நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டமாகிய நியாயப்பிரமாணங்களை நம்மை ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து
இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையிலே கொன்று அதில் இருதிராத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இது தேவனுடைய சபை. தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்கள் தான் தேவனுடைய சபை. அன்றைக்கு எருசலேம், இன்னைக்கு உலகளாவிய திருச்சபை. ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் இரு திறத்தாரை ஒன்றாக இருக்கிறார். பகையை சிலுவையை கொண்டு அதனால இரு திறத்தாரையும் ஒரே சரிமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கப்பட்டவர்களுக்கு பேர்தான் the ministry of reconciliation, renew. தாய் வயிற்றிலிருந்து பிறந்தோம், மீண்டும் மறுபடி வார்த்தை ஆவினால் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். மீண்டும் கூட நமக்கு நாம் தேவர்களாக தேவனற்றவர்களாக இருந்தோம். இப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு அந்த பகையை கொன்று தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நமக்கும் நம் மேலையும் திருச்சபை மேலையும் அவருக்கு ஒரு பரிதவிப்பு இருக்கிறது. அதைத்தான் மீகா 5 சொல்கிறார். மீகாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். முழு உலகமும் ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிற கூட்டம். இயேசுவை கொண்டு ஒப்புரவாக்கப்பட்டு தேவனுக்காக இருந்த ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த பூமியின் எல்லை பரியந்தமும் மகிமைப்படுவார். இவரே சமாதானக்காரர். இங்கே எபேசியர்ல வாசித்தோம் இல்லையா? எப்படி அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் உண்டாக்கி பகையா இந்த பிரிவினையை நடிச்சவரை தகர்த்து இயேசு கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட வெளியிடப்பட்ட ரத்தம் அந்த பகையை கொன்றிருக்கிறது. அதையெல்லாம் பகையை பிரிவினையை மாற்றி நம்மை ஒப்புரவாக வைத்திருக்கிறார். அதைத்தான் அங்கே மீகா 5:5 இவரே சமாதானக்காரர். இவரே சமாதானக்காரர். அந்த சமாதானக்காரர் தான் இயேசு. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாம் முன்னே அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராத இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்த உடன்படிக்கைகளுக்கு அந்நியர், நம்பிக்கையற்றவருமாக இவ்வுலகத்தின் தேவனற்றவருமாக இருந்தோம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். நினைத்துக்கொள், நாம் உன்னை எப்படி இருந்தோம் என்று சொல்லி. அதை 2ஆம் அதிகாரம் 2:1 இருந்து வாசிக்க முடியும். அக்கிரமத்தினால் பாவங்களாலும் மரித்தவர்களாய் இந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளை நீங்கள் முற்காலத்தில் உலகத்திற்கு ஏற்றபடியாக கீழ்ப்படியாவின் விளையிடத்தில் இப்பொழுது கிரியை செய்து வருகிற ஆயத்து அதிகாரிகளாகிய எபேசியர் 2 வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம். அக்கிரமங்களினால் பாவங்களினால் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நம்ம எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சைப்படியே நடந்து நமது மாம்சம் மனசு விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்த நம்மைத்தான் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே நம்மை கிறிஸ்துவோடு உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மீட்பு தேவன் நம்மையிலேயும் இந்த நாட்களே உலகாகிய திருச்சபையை பரிதவிக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு பரிதவிப்பு உண்டு.
பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பனும் கண்காணிமனிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்களே. திருப்பப்பட்டவர்களுக்கு பேர் தான் திருப்பப்பட்டவர்களுக்கு பேர் என்ன பேர்? எக்லிசியா, கிரேக்க பதத்துல சபை. திருச்சபைனா பேர் என்ன? திருப்பப்பட்டிருக்கியா? திருப்பப்படாமே நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவன், நான் ஆதி கிறிஸ்தவன், அந்தி கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கல. நீ திருப்பப்பட்டிருக்கிறியா? கிறிஸ்தவன் மேற்பெரும் கண்காணியத்திலே திருப்பப்பட்டிருக்கிறாயா? மனம் திரும்புதல் ஒருவருடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியம். நீ சிதறின்ற ஆடுகளாக இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பெரும் கண்காணியிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். வீட்டில் தகப்பன், சரீரத்தின் தகப்பன்மார் உன்னை கண்காணிக்கலாம். உன் ஆத்மாவை மேய்ப்பனும் உன் ஆத்மாவை கண்காணிக்கிறதற்கு ஒரு மேய்ப்பனும் கண்காணிப்பும் தேவை. இந்த நாட்கள்ல திருப்பப்பட்ட தேவஜனமே, உன்னை அவர் கண்காணிக்கிறார். ஓவர்சீர், ஓவர்சீர், கண்காணிக்கிறவன். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்பினான். உன்னை கண்காணிக்கிறார். தேவன் கண்காணிக்கிறவராக இருக்கிறார். தோட்டத்தில் ஏதேனிலே பிழைத்து அப்படியே விடல, உன்னை கண்காணிக்கிறவராக இருந்தார். ஏனெனிலே அவருடைய சாயலாக ரூபமாக உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு செழிப்பின் தோட்டத்திலே வைத்தாலும் ஒரு கட்டளையை கொடுத்து, இதை புசிக்கினாலே சாகவே சாவாய். இந்த கனியை நன்மதி வேலைத்துக்கு கனியை, அது உனக்கு போட்ட சாபம் அல்ல, ஒரு வேடி, ஒரு கண்காணிப்பின் வேடி. கண்காணிக்கிறவன் தேவன் உன்னை கண்காணிக்கிறவரா? மேய்ப்பன் ஆடுகளை கண்காணிக்கிறது போல நீ கண்காணிக்க முடியாத இதுக்கு முன்னால இஷ்டமோட வாழ்ந்திருக்கலாம். அதைத்தான் எபேசியர் 2:2 வாசித்தோம். 2:2-3 இஷ்டமோடு வாழ்ந்தோம், மனமூலான வாழ்க்கையில் வாழ்ந்தோம். யாரை அவர் யாருக்காக பரிதவிக்கிறார்? அந்த பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசற்றவர், பாவிகளோடு சேராதவர், பரலோகத்துக்கு உயர்த்தப்பட்டவர், அவர் ஒருவர்தான் உனக்கு ஏற்ற பிரதான ஆசிரியர். பரிதவிக்கிறார். யாருக்கு பரிதவிக்கிறார்? உன்னை கண்காணிக்கிற வர்க்கத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறார். முற்காலத்திலே நாம் மாம்சம் மனதும் விரும்பினபடி செய்து கொண்டிருந்தோம். நீ ஒவ்வொரு வார்த்தைகளும் தீத்து 3:3, கொலோசியர் 2:7, 1 பேதுரு 4:3 இந்த வசனங்களை எல்லாம் வாசித்து பாருங்க. கலாத்தியர் 4:8, எபேசியர் 5:8. நாம் முன்னே எப்படி இருந்தோம்? நம் இஷ்டப்பட சுயமான வாழ்க்கையில் இருந்தோம். சத்துருடைய கையில தேவனற்றவர்களாக நாம் இருந்தோம். கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக, மயக்கன் குருடாக்கப்பட்டவர்களாக இருந்தோம். 2 கொரிந்தியர் 4:4 சொல்கிறது, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசியான அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்ணை குருடாக்கினான். இந்த உலகத்தின் தேவன், இந்த பிரபஞ்சத்தின் ஒரு தேவன் இருக்கிறான். நாம் அவன்தான் நம்மை உண்மையான தெய்வத்துக்கு நாம் சொந்தமாகாதபடி தேவனற்றவர்களாக இருந்தோம். அவன் கண்களை குருடாக்கி வைத்திருந்தான். ஆனால் தேவனுடைய சாயலாக இருக்கிற ஏழையிலே சாயலை இழந்து வெளியே வந்தோம். மீண்டும் விட
முந்தின மனிதன் மண்ணானவன், ஃபர்ஸ்ட் ஆதாம், செகண்ட் ஆதாம், மானத்து வந்த கர்த்தர், அந்த பின்னானவருடைய சாயை அணியத்தக்கதாக அவருடைய கிறிஸ்துவினுடைய மகிமையின் சுவிசேஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துடைய மகிமையான சுவிசேஷத்தை அல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில தேவனை அடைந்து கொள்ள முடியாது. ஆகவே நீ முன்னே நீங்கள் சிதறுண்ட ஆடுகளை போடுது. சிதறுண்டா நாம் எப்படி மனம் போல இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு வழி தப்பி திரிந்தோம். பழைய பாட்டு சொல்லுங்க, வழி தப்பி நான் திரிந்தேன், வழிதனை சுமந்தடைந்தேன், ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆண்டவர் இந்த சின்ன வயசுல இந்த பாட்டை கேட்டு அர்த்தம் கேட்டான ரட்சிக்கப்பட்ட போது அந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சு ஊர்களில் கொட்டை அடித்து பாடிட்டு வருவாங்க. சுவிட்சர்லாந்து டிராக்ஸ் கொடுத்து குட்டிக்கரணம் போட்டு ஆடிட்டு போவோம். பேப்பரை வாங்கி கடலைப்பட்டினம் மாதிரி ஃப்ளைட் இந்த அதில் வேடிக்கையாக ராக்கெட் ஃப்ளைட்டு பண்ணி எரிந்துச்சு விளையாண்டுட்டு இருப்போம். ஆனால் திரும்பப்பட்ட அனுபவம் இஷ்டமோடு வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள் உண்டு. மனம்போலான வாழ்க்கை, அதைத்தான் நாங்கள் வாசிக்கிறோம். இஷ்டப்படி செய்து மாம்சமும் மனதும் விரும்பினதை செய்து இச்சித்ததெல்லாம் செய்தோம். ஆனால் இப்போது உனக்கு ஒரு மேற்படும் கண்காணியத்தில் திருப்பப்பட்டிருக்கிறோம். உன்னை மேய்க்கிறவர், உனக்கு பரிதவிக்கிறவர். திருச்சபைக்கு இந்த நாட்கள லாக்டவுன் காலங்களிலேயும் பரிதவிக்கிறவராகத்தான் இருக்கிறார். தேவனுடைய சுவாபம் மனுஷனுக்காக துடிதுடித்து போவார், பரிதவித்து போவார். பரிதவிக்காமல் அவர் பரிதவிக்கிறார். ஆண்டவராக இயேசு கூட ஊழியத்தில் செய்த நாட்கள்ல அவர் பரிதவித்தார் என்று பார்க்கிறோம். மார்க் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 1வது வசனம், அந்நாட்களில் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாது இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதவித்து, ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன். இப்பொழுது இடத்தில் தங்கியிருக்கிற 3 நாளாய் ஒன்று சாப்பிடாத இருக்கிறார்கள், பரிதவிக்கிறார். இவர்களில் சிலர் தூரத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள். நான் இவர்களை பட்டினியா வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்கள். பரிதவிக்கிறார். உன்னை இந்த காலங்களில் சோர்ந்து போகாதபடி, சோர்ந்து போவனுக்கு பலத்தை, சத்துவத்தை, சத்துவமில்லாத சத்துவத்தை தருகிறவர். பரிதவிக்கிறவர் அவர். பரிதவிக்கிற தேவன், பரிதவிக்கிற இயேசு. ஏசியால வாசிக்கிறோம், பூமியின் கடையாந்தரங்கள் 28, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, இளைப்படுவதில்லை. நீ அறியாயோ, எதிரி கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராயப்படியது. சோர்ந்து போவனுக்கு அவர் விளந்து கொடுத்து சத்துவலாருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். அவர் பரிதவிக்கிறார் உனக்காக. இயேசு பரிதவிக்கிறார். மத்தேயு 9:36 ஜனங்கள் தொய்ந்து போயிருக்கிறார்கள். மத்தேயு சுவிசேஷம் 9:36 அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்கள், சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் மனதுருகிற கர்த்தர், கம்பேஷன், compassionate God, மனதுருகிற தேவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற
இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் மனதுருகிற தேவன் இருக்கிறார், பரிதவிக்கிறவர். இந்த நாட்களே நீ சோர்ந்து போகாதபடி பரிதவிக்கிற தேவன் இருக்கிறார். தொய்ந்து போனாயோ, தொய்ந்த அனுபவத்தில் சிறந்து போய் திருச்சபை தூரமாக இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவர் பரிதவிக்கிறார். நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே. நாளை நாளைக்காக கவலைப்படும். அதனதன் நாளுக்கு அதனதன் பாடு போதும். இந்த நாட்களே உனக்கு பரிதவிக்கிறவர் இருக்கிறார். சோர்ந்து போவாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை திருப்பினவர் உண்மை உள்ளவர், நல்ல மேய்ப்பனவர். அவர் யார்? நல்ல மேய்ப்பன். யோவான் 10:11 சொல்கிறது, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனையை கொடுத்தவர். பரிதவிக்கிற தேவன் அவர். பரிதவிக்கிறவர் இயேசு. வேதம் சொல்கிறது, எடுத்து வாசிக்கலாம். பரிதவிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 34:23 வாசிக்கலாம். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பதற்கு விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்தினேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பராக இருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். கர்த்தர் ஜனத்திற்காக ஒரு மேய்ப்பனை ஏற்படுத்துகிறார். பரிதவிக்கிற கர்த்தர். ஆடுகளுக்காக பரிதவிக்கிற தேவன். அன்னைக்கு நேசித்த இஸ்ரவேல் ஜனத்திற்காக இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மேய்ப்பனை ஏற்படுத்தி அந்த ஜனத்திற்கு பரிதவிக்கும்படியாக வைக்கிறார். மேய்க்க பரிதவிக்கிறார். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 40:11 வாசிக்கலாம். ஏசாயா 40:11. மேய்ப்பனை போல தமது மந்தையை அவர் தேவன் ஒரு மேய்ப்பனாகவே இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அதான் இயேசு நல்ல மேய்ப்பனாக வந்தார். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற ஐயா. ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடை மெதுவாக நடத்துவார். எவ்வளவு ஒரு பரிதவிப்பு மேய்ப்பன். இங்க பாருங்க, மேய்ப்பன் ஆடுகளுடைய படம் என்னைக்கு உங்க கண்பாக இன்னைக்கு கண்முன்னாக நிறுத்துங்க. ஒன்னு தோல் மேல சுமந்துட்டு வர்றான். அது காணாமல் போன ஆடு. லூக்கா 15 பாவிகள் வீட்டில் இவர் புசிக்கிறாரு. அதுக்கு இயேசு சொன்னாரு, ஒரு மேய்ப்படத்துல 100 ஆடு இருந்தது. 91 ஆடு தொலைந்துட்டு 99 ஆட்டை விட்டுட்டு ஒரு ஆட்டை தேடி அது புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். காணாமல் போன ஆடை தேடி கண்டுபிடித்து தோல் மேல சுமந்து வருகிறார். தோல் மேல் சுமந்து வந்த ஆடு. லூக்கா சொன்ன சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம். லூக்கா சொன்ன சுவிசேஷம் 15 தோல் மேல் சுமந்து வந்தார். தோல் மேல் சுமந்து வருகிற அனுபவம் இருக்கிறது நம்முடைய மேய்ப்பனுக்கு. பரிதவிக்கிற அனுபவம். கண்டுபிடித்து 5வது வசனம், கண்டுபிடித்த பின் அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக் கொண்டு அதை தூக்கி தோள் மேல தூக்கி கொண்டு வருகிறான். அந்த ஆடுகளுக்காக பரிதவித்து தேடி அலைந்தான். அதை தூக்கி தோள் மேல் போடுவதற்கு ஆடு முள் குத்தப்பட்டது போல
முள் குத்தி அப்படியே கிடக்கும். முள் என்றால் சாபத்திலே கிடந்திருக்கும். இரண்டாவதாக அல்லேலூயா சேற்றிலே புதைந்து கிடந்திருக்கும். சேற்று என்றால் பாவ சேற்றிலே அந்த ஆடு புதைந்து கிடந்திருக்கும். மூன்றாவதாக கொடியில் சிக்கி பின்னி கிடந்திருக்கும். பலவிதமான பிரச்சனைகளை பின்னி கிடந்திருக்கும். அந்த ஆட்டை தேடித்தான் கண்டுபிடிக்கிறார் மேய்ப்பன். சேர் என்ன சகதி என்னன்னு பார்க்காம அழைஞ்சு அதை தூக்குறான். கால் புதைந்து சேற்றில் கிடக்கிறது, பாவ சேற்றில். முள் குத்தப்பட்டு முள் குத்தப்பட்டு கிடக்கலாம். முள்ளா காடா, காடானாலும் மேடானாலும் அலைகிறான் மேய்ப்பன். பரிதவித்த இயேசு யூதேயால் மாத்திரமா ஒழிஞ்சார். யூதேயா, சமாரியா, கலிலேயா சுற்றி திரிந்து மனதுருகினாரே. தொலைந்து போன ஆண்டுகளை தேடினாரே. அங்குதான் அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். வேலையாட்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா, வேண்டுதல் செய்யுங்கள் என்று சொன்னார். பரிதவிக்கிறவர் தொலைந்து போன ஆண்டுகளை சிக்கி கிடக்கிற பலவிதமான பிரச்சனைகள்ல தோள் மேலே போட்டு சுமந்து வருகிற அனுபவம். பரிதவிக்கிற தேவன். 39:40 அதிகாரம் 11 வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து. தம்முடைய புயத்துல குழந்தை எப்படி வச்சிருப்பாங்க? சின்ன குழந்தைய புயத்துலதான் சுமப்பாங்க இல்லையா? குழந்தைகளை எப்படி சுமப்பாங்க? தகப்பன் எப்படி சுமப்பான்? இந்த புயத்துல வச்சிருப்பான் பிள்ளைய இல்லையா? பிள்ளைய எப்படி வச்சிருப்பான்? தகப்பன் பிள்ளைய எப்படி வச்சிருப்பான்? பிள்ளைய இந்த புயத்துல ஏந்தி வச்சிருப்பான். எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தந்து மடியிலே சுமந்து. அல்லேலூயா. மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாக. இது கரவலாடுங்கிறது பால் கொடுக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டிக்கு பால் கொடுக்கிறது தான் கரவலாடு. கரவலாடுனா யாது? அது ஈனி பலனற்றதாக இருக்கும். பலனிழந்து போயிருக்கும். பலனிழந்து போயிருக்கிறது. ஏன்னா அந்த பலனை ஆட்டுக்குட்டிக்காக ஈர்த்து இருக்கிறது. அதனுடைய பலனை ஈடு இருக்கிறது. ஆட்டுக்குட்டிக்காக ஈர்த்து இருக்கிறது. அப்ப அதுக்கு என்ன இருக்கும்? பலனற்றதாக இருக்கு. அந்த கரவலாட மெதுவாக நடக்கிறார். அல்லேலூயா. குட்டியை தூக்கிட்டு நல்லா பார்த்திருக்கணும். எங்க ஊர்ல எல்லாம் இடைய மேய்த்துட்டு கொண்டு வருவாரு. ஆடு குட்டி போட்டுச்சுன்னா குட்டியை கையில தூக்கிட்டு அந்த ஆட்டை மெதுவாக நடத்தி கொண்டு வரலாம். தேவனுடைய பரிதவிப்பை பாருங்க. இது திருச்சபைக்கு இது ரெண்டும் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியே அனுபவம் இருக்கிறது. பலனை கொடுத்து ஊழியத்தை செய்து ஆத்ம ஆதாயம் செய்து சோர்ந்து போயிருக்கிறவர்களையும் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஊழியக்காரர்களே உனக்காக பரிதவிக்கிறார்கள். நல்ல மேய்ப்பன் நமக்காக கூட பரிதவிக்கிறவராக இருக்கிறார். திருச்சபைக்காக பரிதவிக்கிறார். பரிதவிக்கிற தேவன் அவர். மேய்க்கிற தேவன். எவ்வளவு ஒரு பரிதவிப்பு இருக்கு அந்த மேய்ப்பனுக்கு. தேவன் சொல்லுகிறார் தான் 40 அதிகாரத்தில் மீண்டும் வாசிக்கலாம். மேய்ப்பனை போல தமது மந்தை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார்.
அந்த மேய்ப்பனுக்குள்ள அனுபவம், பரிதாபத்தை அனுதாபமான ஒரு அனுபவம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுடைய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன். 10ஆம் அதிகாரம் நாம் 14வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடைய அறிந்தும் என்னுடைய அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். மேய்ப்பன் பிதா நானே நல்ல மேய்ப்பன் என்று இயேசு சொல்கிறார். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறேன். பிதாவின் சத்தத்தை இயேசு கேட்டிருக்கிறார், இயேசு சத்தத்தை பிதா கேட்டிருக்கிறார். பிதாவை இயேசு அறிந்திருந்தார், இயேசுவை பிதா அறிந்திருந்தார். அதே போல நான் என்னுடைய அறிந்தும் என்னுடைய அறியப்பட்டிருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். இதோ இந்த தொழுகத்தில் இல்லாமல் வேறு ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகள் நான் கொண்டு வர வேண்டும். அவைகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும். ஒரு ஜாதிகளின் தரிசனமாக மாறுகிறது. ஒரே மந்தை, உலகாவின் திருச்சபை, இயேசுவே நமக்கு நல்ல மேய்ப்பன். அந்த மேய்ப்பன் பரிதவிக்கிறார். என்னுடையவளை அறிந்தும் என்னுடையவால் அறியப்பட்டும் இருக்கிறேன். மேய்ப்பன் ஆடு அறிந்திருக்கணும், ஆடு மேய்ப்பன் அறிந்திருக்கு. அறிந்திருக்கிறேன், ஜீவனை கொடுக்கிறேன். அதனாலதான் இங்கே மீகா 5 வாசிக்கிறோம். 4வது வசனத்துல அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடு மேய்ப்பார். அவர் மேய்ச்சதுக்கு காரணம் என்ன? நல்ல மேய்ப்பரா இருந்ததுக்கு. மீகா 5:4 வாசிக்கலாம். அவர் நின்று கொண்டு நம்முடைய மேய்ப்பர் எப்படி மேய்த்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல மேய்ப்பர் அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடு தேவனுடைய நாமத்தின் மகத்துவத்தோடு மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லை பரியந்தமும் மயங்கப்படுவார். ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாக மாறுகிறது. அவர்கள் நிலைத்திருப்பார்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாமா? மீகா 5:4. அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடு தம்முடைய தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடு மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். And he shall stand and feed his flock in the strength of the Lord, in the majesty of the name of the Lord his God. And they shall abide. And they shall abide. அதாவது கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு கூட்டம். ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகிறது. அவர் கர்த்தருடைய பலத்தோடும் கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்த்ததுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய பலத்தோடு மேஜஸ்டி மகத்துவத்தோடும் வீறு கொண்டு எழுந்து மரணத்திற்கு உயிரோடு எழுந்தாரே. பலத்தோடு மகத்துவத்தோடும் ஒரு மேய்ப்பனுக்கு தேவை. பலமும் மகத்துவமும் தேவை. அல்லேலூயா. அவர் மேய்த்திருக்கிறார், பரிதவிக்கிறார். பலமும் மகத்துவம் இருந்தால்தான் பரிதவித்து அவரை தூக்க முடியும். இயேசுக்கு இருந்ததுக்கு காரணம் என்ன? அவர் பிதாவை இருந்தார், பிதா அவரை அறிந்தார். நான் என்னுடைய அறிந்தேன், என்னுடைய அறியப்பட்டேன். இந்த அனுபவம் மிக மிக மேய்ப்பர்களுக்கு தேவை, விசுவாசிகளுக்கும். ஒரு சைடு நல்லாவே இருக்கக்கூடாது. மேய்ப்பனை ஊழியக்காரனே பொன்மணி விசாரிச்சுட்டு இருக்கு பிரயோஜனம் இல்லை. எங்களையும் விசாரி,
நீங்கள் யார்? உங்களுடைய பிரச்சனை என்ன? எப்படி தெரியும்? நாங்க விசாரிக்கிறோம். அதே போல நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகளை என்னென்று தெரிவிக்கணும். நான் உங்களை அறிந்திருக்க வரும், நீங்கள் எங்களால் அறியப்பட வேண்டியிருக்கிறோம். நான் உங்களை அறிந்தும் என்னுடையவளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ரெண்டு ஆடு மேய்க்கிறது பார்த்தா சத்தம், மேய்ப்பன் சத்தத்தை ஆடு கேட்கும். எங்க இருந்தாலும் வரும். மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு ஆடு தெரியும். ஆடுடைய சத்தம் எங்க இருக்கு மேய்ப்பனுக்கு கேட்கும். அது எங்கேயோ சத்தம் இருக்கும், எங்கேயோ சத்தம் போட்டு இருக்கும். ஆனா எங்க இருக்கிறது தேடி போகிறான். அவர் சத்தத்துக்கு செவிடுக்கிறது. அவர் பரிதவிப்பு எப்போது வருகிறது? முதலாவது, நாம் சிதறண்டு ஆடுகளாக இருந்தோம். இஷ்டம் போல சுய இஷ்டப்படி செஞ்சிருந்தோம். இப்போது மேய்ப்பன் கண்காணியத்தில் திருப்பப்பட்டிருக்கிறோம். நீ திருப்பப்பட்டவன். நாம் யார்? திருப்பப்பட்டிருக்கிறோம். நம்ம இஷ்டம் போல வாழ்றதுக்கு வாழ்க்கையில திருப்பப்பட்டிருக்கிறோம். சுயமான வாழ்க்கைக்கு அல்ல, திருப்பப்பட்டிருக்கிறோம். மேய்ப்பன் கண்காணி இடத்துல திருப்பப்படும். கண்காணிக்கணும். நிறைய பேருக்கு கண்காணிக்கணும் விரும்புறது இல்லை. என்னை கண்காணிக்க வேண்டாம், இஷ்டம் போல நடந்தா போதும். கண்காணிச்சாதான் பிரச்சனை. அல்லேலூயா. எங்களை கண்காணிக்க கூடாது. எங்களை கண்காணிக்க வேண்டாம். எதற்காக திருப்பப்பட்டிருக்கிறோம்? மேய்ப்பன் கண்காணி இடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறோம். கண்காணிக்கிறது ஊழியத்துல ஓவர்சீர் ரொம்ப முக்கியம். நிறைய கண்காணிப்பில்லாத விசுவாசிகள், கண்காணிப்பில்லாத ஊழியக்காரர்கள் இருக்காங்க. அல்லேலூயா. கண்காணிக்காதவன் இந்த காலத்திலையும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சுட்டு இருக்கான். கண்காணிக்காத என்ன செய்ய? கண்காணிக்கணும். சாமி எல்லாம் ஊழிச்சிருந்ததுன்னா அந்த காலத்திலே அவன் பாட்டில் கணக்கில் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சு இருமலை வாங்கிட்டு இருப்பான். கண்காணிக்கிறதுனால இன்னைக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காம இருக்கான். அல்லேலூயா. ஊழியத்திலே எப்படினாலும் இஷ்டம் போல குடுக்கிறதெல்லாம் குடிக்கிறது, குடிக்கிறதெல்லாம் சாப்பிடுறது. உனக்கு ஒரு வரைமுறை இருக்குது. அதுதான் அட்வைஸ் பண்ணணும். எந்த குடி எதை புசிக்கிறது இருக்குது. கண்காணிக்கிறதுக்கு ஆளுநர் இந்த நாட்டில் ஊழியத்துல நீங்க கண்காணிப்பு இல்லாத ஊழியக்காரர் இஷ்டம் போல சுத்துறது. கண்காணிக்கப்பட வேண்டியது இருக்கு ஊழியத்துல. விசுவாசிகள் கண்காணிக்கப்பட வேண்டும். பரிசுத்தத்திலையா, நீதிலையா, தாழ்மையிலையா, விசுவாசத்திலையா, எதுல குறைவு எதுல நிறைவு என்று கண்காணிக்கப்பட வேண்டியிருக்கிறது. அந்த கண்காணிக்கிறதுக்கு திருப்பப்பட்டிருக்கிறோம். அதை வைத்துதான் தேவனுடைய வார்த்தை உனக்கு போஷிக்கப்படுகிறது. கண்காணிக்கிற ஊழியம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். கண்காணிப்பை வேண்டாம் சொல்ல அநேக கண்காணிப்பில்லாத விசுவாசிகள் தாறுமாறாக ஓடுகிற பெண்ணொட்டகத்தை போல இஷ்டப்படி ஓடக்கூடிய காட்டு கழுதையை போல சுய இச்சையா ஓடக்கூடிய காட்டு கழுதையை சொல்கிறார். அதுக்கு தன்னை இஷ்டப்படி ஓடக்கூடியது என்ன? காட்டு கழுதை. தாறுமாறாக ஓடக்கூடிய பெண்ணொட்டகம். எரேமியா சொல்கிறார் காட்டு கழுதை என்ன சொல்கிறார்? காட்டு கழுதையும் சொல்கிறாரு, தாறுமாறாக ஓடக்கூடிய பெண்ணோட்டகம் சொல்கிறார். யோபுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஓசியால சொல்லப்பட்டிருக்கிறது. இஷ்டப்படி சுயமாக ஓடக்கூடிய, தன் இச்சையினால் ஓடக்கூடிய காட்டு கழுதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இச்சையில் திரிகிற காட்டு கழுதை யோபுலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிக்கலாமா? யோபின் புத்தகம்
39ஆம் அதிகாரம் 5வது வசனம். காட்டுக்கழுதை தன்னிச்சையாய் திரியவிட்டவன் யார்? அந்த காட்டுக்கழுதையின் கட்டுக்களை அவிழ்த்தவன் யார்? அதற்கு தான் வனாந்தரத்தை வீடாகவும் உபர்நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன். அல்லேலூயா. அது பட்டணத்தின் இரைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை. அவங்க இந்த தன் சுய இச்சைப்படி ஓடக்கூடிய தன்னிச்சையான ஓசியா 8:9 சொல்கிறது. ஓசியாவின் புத்தகம் 8:9 வாசிக்கலாம். தன்னிச்சை 8:9 வாசிப்போம். ஓசியா 8:9. அவர்கள் தனித்து திரிகிற காட்டுக்கழுதை, தனித்து திரிகிற, என் வழி தனிவழி, என் வழி தனி ஸ்டைல், சுய இஷ்டப்பட முன்பாக உன் இஷ்டப்படி நீ வாழ்ந்தா என்று எபேசியர் 2:2 வாசிக்கிறோம். தனித்து திரிகிற, தன்னிச்சையா திரிகிற காட்டுக்கழுதை. ஆனால் இப்போது நீ திருப்பப்பட்டிருக்கிற, மேற்படும் கண்ணாடியத்தில் திருப்பப்பட்டிருக்கிற உனக்கு தான் ஆண்டவர் பரிதவிக்க முடியும். எல்லாருக்கும் பரிதவிக்கிறதில்லை தேவன். உனக்கு பரிதவிக்கிறான் மேற்பன் ஊழியக்காரன். எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற எரேமியா 2ஆம் அதிகாரத்திலேயும் வாசிக்கிறோம். தன்னிச்சையாக ஓடக்கூடிய பெண்ணோட்டகம் 23 வாசிக்கிறோம். மனாந்தரம் 24 மனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்கிறதுமான காட்டு கழுதை நீ. அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புறவன் யார்? அதை தேடுகிறவர்கள் ஒருவர் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதில் மாசத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள். எப்பவோ ஒரு நேரம் மாசத்தில் கண்டுபிடிக்க முடியும். காட்டுக்கழுதை அது வாக்கு தெரியும். தன் இச்சையின் மதவெறி காற்றை உட்கொள்கிற காட்டுக்கழுதை. அது போல ஒரு போக்கில் போகக்கூடியது. அதுக்கு முந்தின வசனம் தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஓட்டகம். காட்டுக்கழுதையாக தாறுமாறாக ஓடக்கூடியவனாக அல்ல. நீ இஷ்டப்படி வாழக்கூடிய ஓட்டத்துக்கு அல்ல. ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஒழுங்கு இருக்கிறது, வழிமுறை இருக்கு. அதை மீறி போற அனுபவம் உங்களுக்கு கிடையாது. புறாவும் இருக்கு, காகமும் இருக்கிறது, ஆடு இருக்கு, வெள்ளாடு இருக்கு. வலது பக்கத்தில் இருக்கிற செம்மறி ஆட்டை பார்த்தான் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டே வாருங்கள் என்று அழைத்து போவார். இடது பக்கத்தில் இருக்க வெள்ளாடு 4 வாய் வாய்க்கும், இஷ்டப்படியே மேற்படின் கோரிங்கில் நடக்கிறது தான் செம்மறி ஆடு. பிதாவின் வலது வருஷத்தில் இருக்க ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம். இதை வெவ்வேறாக பிரிக்கிறது தான் அவர் வருகிறார். இயேசு 2வது வருகிறார். நீ கைக்குள்ளான ஆடாக இருக்கிறாயா? கைக்குள்ளான ஆடுக்கு, கைக்கு வெளியே இருக்க ஆடு இருக்கு. சங்கீத புத்தகத்திலே வாசிக்கிறோம். சங்கீத புத்தகம் 95ஆம் அதிகாரம் 7. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் கைக்குள்ளான ஆடுகளுமான. கைக்குள்ளான ஆடு, கைக்கு வெளியே ஆடு இருக்கு. யாருக்கு அவர் பரிதவிக்கிறார்? தேவன் உனக்கு பரிதவிக்கிறார். மேய்க்கும் கண்காணி இடத்தில் நீ சேர்க்கப்பட்டிருக்கிறார். திருப்பப்பட்டவனே, நீ மீண்டும் கூட உன் சுய இச்சைக்கு திருப்பப்படாதே. உனக்கு அவர் பரிதவிக்கிறவர். அவர் எவரை இருக்கிறது நிர்பந்தம் 4:15 வாசிக்கிறோம்.
எல்லா விதத்திலும் நம்மை போலவர் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசீர்வாதம் இருக்கிறார். எல்லா விதமான எனக்கு சோதனை சொல்லாத, எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவர், சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத இருக்கிறவர். உன் சோதனையை பாவத்திலே உன் சுய இச்சைக்கு போய்விடாதே. உனக்காக பரிதவிக்க முடியும். 100 கிலோ வெயிட்ட தூக்குனா 100 கிலோ கிருபை வந்து தாங்கும். நீ சத்தியத்துக்கு தூக்கு. இஷ்டப்படி அசத்தியத்துல போக வேண்டாம். சுய இச்சையில கிருபையை இழந்து விடாதே. பொய்யான மாயை பற்றிக்கொள்ள தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். கிருபையை விருதாக்க விடாதே. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் கிருபையை விருதாக்கவில்லை என்று சொல்கிறார். கலாத்தியர் நிருபத்திலே, கலாத்தியர் நிருபம் கிருபை விருதாக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 21. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை. தேவனுடைய கிருபையை விருதாவாக்கி விடாதே. பொய்யான மாயை பற்றி கொண்டு இந்த லாக்டவுன் காலங்களிலே நீ திருப்பப்பட்டவன். மேற்படுத்த உனக்கு மேற்படின் கோரின் கீழ் இருந்து வந்த கோரம் தடியும் உன்னை தேற்றுகிறதே. வார்த்தை எத்தனை உபதேசங்களை கேட்டிருக்காயே. உனக்கிலே ஒரு கண்காணிப்பு உண்டு. அப்போஸ்தலன் பவுல் தான் சொல்கிறார், தூரத்திலே கண்டிப்பாயும். எப்படி சொல்கிறார்? 2 கொரிந்தியர் நிருபம் 2 கொரிந்தியர் 10:1 சொல்கிறார், உங்களுக்குள்ளாக இருக்கும்போது தாழ்மையாவும் தூரத்தில் இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாய் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவை முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். எப்படி புத்தி சொல்கிறார்? உங்கள் மாம்சப்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பா இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோட உங்களுக்குள்ளாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாய் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கண்டிப்பு தேவை. கண்காணிக்கிறவனுக்கு கண்டிப்பு தேவை. இஷ்டப்படி வாழக்கூடிய வாழ்க்கைக்கு அவர் பரிதவிக்கிறவர் அல்ல. உனக்கு பரிதவிக்கிறவர், பாவம் இல்லாதவர் பரிதவிக்கிறார். உனக்காக குற்றமற்றவர், மாசற்றவர். 7ஆம் அதிகாரத்திலே சொல்கிறது, எபிரேயர் 7:26, அவர் யார்? பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களிலும் உயர்ந்தவருமா இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்றவராக இருக்கிறார். உனக்காக ஆசரிப்பு கூடாரத்தில் பிரதானமானது என்னங்க? ரத்தம். குற்றமற்ற ரத்தம், மாசற்ற ரத்தம், பரிசுத்த ரத்தம், பாவிகளுக்கு விலகின ரத்தம், வானங்கள் மேலாக உயர்ந்த பரிசுத்த நமக்கு ஏற்றவராக பரிகாரம் செய்கிறார். பரிதவிக்க முடியும் உன் விளைவினங்களை. ஆனால் நீ சோதனையான வேலையில நீ பாவம் செய்துட்டு எனக்கு பரிதவிப்பார் என்று சொல்லாத. உனக்கு விளைவினம் ஒன்று தெரியும். நம்முடைய விளைவினங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் விளைவினமான மனுஷன் தான். பவுலுக்கு சொன்னால், என் கிருபை உனக்கு போதும், உன் விளைவினத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். விளைவினமாய் இருக்கும் போதே விளவராக்கப்பட்டான். ஆகவே இடுக்கணில் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்கிறார். நெருக்கங்களிலும் விளைவினங்களில் நான் பிரியப்படுகிறேன். ஆனால் எல்லா விதத்திலும் தம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவர் இருக்கிறார். எப்படி சொல்ல? இந்த வசனத்தை எல்லாரும் விட்டுருவாங்க. பரிதவித்த எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட பரிதவிப்பு எனக்காக அவர் பரிதவிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனா பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். உன்னுடைய பிறவினங்கள்ல, உன்னுடைய சோதனைகள்ல, சோதிக்கப்பட்டிருக்க காலங்கள்ல உனக்காக பரிதவிக்க முடியும். நீ உன் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு எனக்கு பரிதவிப்பார் என்று சொல்லாதீங்க. நீ திருப்பப்பட்டவன்கிறதை மறைந்து விடாத. பரிதவிக்கிறவன் கோழி தன் குச்சிகளை குட்டி சேர்க்க
வண்ணமாக எத்தனை தினமோ கூட்டி சேர்த்தேன், ஆனால் உனக்கு மனதில்லாது போயிற்று. எத்தனை தினமோ உன்னை சேர்த்து தான் பார்த்திருக்கிறார். நீ சத்தியத்தை விட்டு விலகி போயினான். உன்னை சேர்த்து தான் பார்த்த அசத்தியத்தில் இருந்தோம், ஆனாலும் மனதில்லாது போயிற்று. உங்களுக்கோ மனதில்லாது போயிட்டு, இஸ்ரவேலோ சேராதே போயிற்று. திருப்பப்பட்டவர், பரிசுத்தம் உள்ளவர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களின் வெளியே உயர்ந்தவர், அவரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறார். அவர்தான் நமக்கு ஏற்ற பிரதான ஆசாரியர். ஏற்றவர், உனக்காக பரிந்து பேசுகிறவர், உனக்காக பரிந்து பிதாவின் வலது வசத்திலே வீற்றிருக்கிறவர், உனக்காக பரிந்து பேசுகிறவர். அதைத்தான் அங்கே ரோமருக்கு நிறுவனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. உனக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். 34:8-34 ஆக்கு நாட்களாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது வாசத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரை உனக்காக வேண்டுதல் செய்கிறவர். பழைய பாட்டு, பாடி கெசமனே பூங்காவில் என்னே சரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்யும் சத்தம் தோணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. உனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். யாருக்காக? பாவம் இல்லாதவர், உனக்காக குற்றமற்றவர், மாசற்றவர், பரிசுத்தவர், மனுஷர்கள் பாவிகளுக்கு விலகினவர், வானங்கள் மீது உயர்ந்தவர், அவர் உனக்கு பரிதவிக்கிறார். உனக்காக பரிதவிக்க முடியும். தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். அந்த நாளில் Thank you, Jesus. Praise the Lord. தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, பேசின வார்த்தைகளை ஒவ்வொன்றை நாங்கள் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பரிந்துரைக்கிறது. எருசலேமே, எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தொழிலை மறப்பதாக. உன்னை மறக்காத தேவன் பரிந்துரைக்கிறது. என் முக்கியமான எல்லையிலே உன்னை நினையாமல் போனால் என் நாவும் மேல் வாயோடு ஒட்டிக்கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை எப்படி மறக்க முடியும்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? கோழிகள் குஞ்சுகளை குட்டி சேர்க்கிற வண்ணமாக நான் எத்தனை தினமோ குட்டி சேர்த்தேன். உங்களுக்காக பரிதவிக்கிறவர் இருக்கிறார். பரிதவிக்க முடியும். சிதறண்டு ஆடுகளை போல இருந்தீர்கள். இப்பொழுது ஆத்மாவுக்கு பரிதவிக்கிறதுக்காக மேற்பன் கண்காணிடத்தில் நீ சேர்க்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்மாவுக்காக பரிதவிக்கிறவர் உண்டு. உன் ஆத்மா கைவிடப்படாது. உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்த தேவன் விரும்பவில்லை. பரிதவிக்கிற தேவன் தாழை பொழுதுல தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? எங்களுக்காக பரிதவிக்கிறவர், பரிந்து பேசுகிறவர், பரிதவிக்கிறவர், பரிந்து பேசுகிறவர், பாவம் இல்லாத இருக்கிறவர் எங்கள் பரிசுத்தர், பாவம் இல்லாத இருக்கிற எங்கள் குற்றமற்றவர், பாவம் இல்லாத இருக்கிற எங்கள் மாசத்தவர், பாவம் இல்லாத இருக்கிற இந்த பாவிகளுக்கு விலகினவர, பாவம் இல்லாத இந்த பூமியிலே வானங்களுக்கு மேலாக உயிரோடு எழுப்பப்பட்ட என் பிரதான ஆசாரியர், மகா பிரதான ஆசாரியர் நீரையா, நீரே எங்களுடைய நல்ல மேய்ப்பர், நீரே எங்களுக்கு நல்ல மேய்ப்பர். ஓ
பலம், உம்முடைய மகத்துவம் எங்களை மேய்க்கும். உலகளாவிய திருச்சபையை மேய்க்கும். ரீகாபாலா சாகாராதினாமா விஹல்வாரா சாதினாமா விஹல்வாரா. என்னை மேய்க்கிற தேவனே, எனக்கு பரிதவிக்கிற தேவன் உண்டு சொல்லுவோமா? எனக்கு பரிதவிக்கிற தேவன் இருக்கிறார். பரிதவிக்கிற தேவன் இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். Yes, எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்து கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நான் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்து இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்து நமக்கெதிரா மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவுமில்லை. நமக்கெதிரா மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவுமில்லை. சாத்தானம் காலினிலே, சாத்தானம் காலினிலே இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்க. ஜெபிப்போமா? ஆமென். கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்காய் பரிதவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். எருசலேமே, எருசலேமே, நான் உன்னை எத்தனை தடவோ கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாய் இருக்கிறேனே. எங்கள் ஒவ்வொருவர் தொய்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிதவித்து மனம் உருகுகிற கர்த்தர், இந்த காலை பொழுதில் உடைய வார்த்தை அன்பின் பரலோக தகப்பனே, உடைய சமூகத்திலே நாங்கள் அவனவர் படிதப்பி திரிந்து எங்கள் முந்தின நாட்களிலே சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்த எங்களை மேய்ப்பனும் கண்காணி மாணவரிடத்துல கூட்டி சேர்த்து நீரே அந்த நல்ல மேய்ப்பனாய் இருந்து ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவர். நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று காலத்திலே நான் நின்று என்னுடைய ஆடுகளை மகத்துவத்தினாலும் வல்லமையினாலும் மேய்ப்பேன் என்றவர். நீர் உம்முடைய ஆடுகளாகிய எங்களை உம்முடைய புயத்தினால சேர்த்து உம்முடைய மடியிலே சுமந்து பரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிற கர்த்தர், நீர் எங்கள் மேல பரிதவிக்கிறீர் ஐயா. எங்களுக்காக பரிதவிக்கிற நல்ல ஒரு பிரதான ஆசாரியர், பாவமில்லாத அந்த பிரதான ஆசாரியரை நோக்கி மீண்டும் அந்த மேய்ப்பனும் கண்காணி மாணவரிடத்திலே சிதறுண்டவர்களாய் இருக்கிற ஆடுகள் சேர்க்கப்படும்படி உன் மண்டையில மீண்டும் மனது உருகுகிற தேவனிடத்திலே நொய்ந்து போன ஆடுகளை நோக்கி பரிதவிக்கிற கர்த்தரிடத்திலே திரும்பத்தக்கதாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஒவ்வொருவரையும் இந்த காலங்களிலே இந்த வேதவசனத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.